ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 6, 2025 காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுதெல்லாம் ஏகாந்தத்திற்கு சென்று நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். நீங்கள் உங்களுடைய இலக்கை அடையும் பொழுது மாத்திரமே உங்கள் யாத்திரை முடிவடையும். கேள்வி: அரை கல்பத்திற்கு தொடர்கின்ற எந்த ஒரு தெய்வீக குணத்தின் மூலம் சங்கம யுகத்தில் தந்தை தனது குழந்தைகளை நிரப்புகின்றார்? பதில்: தந்தை கூறுகின்றார், நான் அதி இனிமையானவர் என்பதை போன்றே குழந்தைகளாகிய உங்களையும் இனிமையானவர்கள் ஆக்குகின்றேன். தேவர்கள் மிகவும் இனிமையானவர்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இனிமையானவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். பலருக்கும் நன்மை அளிப்பவர்களும் எந்த அசுர எண்ணங்களையும் கொண்டிராதவர்களுமே இனிமையானவர்கள் ஆவார்கள். அவர்களே ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்வார்கள். அவர்களே பின்னர் வழிபடப்படுபவர்களும் ஆவார்கள். ஓம் சாந்தி. ஆத்மாவே இந்த ஷரீரத்தின் அதிபதி என தந்தை இங்கே அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். ஆகவே நீங்கள் முதலில் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்திற்கும் முதலில் நீங்கள் ஓர் ஆத்மா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மா ஷரீரத்தின் மூலமாக செயற்பட்டு தனது பாகத்தை நடிக்கின்றார். வேறு எந்த மனிதர்களும் அத்தகைய எண்ணங்களை கொண்டிருக்க முடியாது. ஏனெனில் அவர்கள் ஷரீர உணர்வு உடையவர்கள் ஆவார்கள். நீங்கள் ஆத்மாக்கள், அவை உங்களின் ஷரீரங்கள் என்னும் எண்ணத்துடன் நீங்கள் இங்கே அமர்த்தப்பட்டுள்ளீர்கள். ஆத்மாவாகிய நான் பரமாத்மாவாகிய பரம தந்தையின் குழந்தையாவேன். நீங்கள் இந்த நினைவை மீண்டும் மீண்டும் மறந்து விடுகின்றீர்கள். அனைத்திற்கும் முதலில் இதனை முழுமையாக நினைவு செய்யுங்கள். மக்கள் யாத்திரை செல்லும் பொழுது அவர்களுக்கு தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டிருக்குமாறு கூறப்படுகிறது. நீங்களும் நினைவு யாத்திரையில் தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டிருக்க வேண்டும். அதாவது நினைவை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் நினைவை கொண்டிருக்காது விட்டால் நீங்கள் யாத்திரையில் இருக்கவில்லை எனவும் ஷரீர உணர்வு உள்ளது என்றும் அர்த்தம். ஷரீர உணர்வுள்ள பொழுது ஏதாவதொரு பாவ செயல் செய்யப்படுகிறது. மனிதர்கள் எப்பொழுதும் பாவ செயல்களை செய்கிறார்கள் என்பதல்ல. அப்படி இருந்தால் அவர்களின் வருமானம் நிறுத்தப்படும். ஆகவே இயன்ற அளவிற்கு ஒரு பொழுதும் நினைவு யாத்திரையில் பின்தங்கி இருக்க வேண்டாம். ஏகாந்தமாக அமர்ந்திருந்து இந்த ஞான கடலை கடைந்து கருத்துக்களை பிரித்திடுங்கள். நீங்கள் எவ்வளவு நேரத்திற்கு பாபாவின் நினைவில் இருக்கின்றீர்கள்? இனிமையானவை இயல்பாகவே நினைவு செய்யப்படுகின்றன. இந்த நேரத்தில் மனிதர்கள் தொடர்ந்தும் ஒருவருக்கொருவர் ஓர் இழப்பை ஏற்படுத்துகிறார்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. பாபா ஆசிரியர்களை மாத்திரம் புகழ்கின்றார். ஆனால் அவர்கள் மத்தியிலும் சில ஆசிரியர்கள் தீங்கானவர்கள். இல்லாது விட்டால் ஓர் ஆசிரியர் என்றால் கற்பிப்பவர், பண்புகளை கற்பிப்பவர் என்று அர்த்தமாகும். சமய பற்றுள்ளவர்களினதும் சிறந்த சுபாவத்தை கொண்டுள்ளவர்களினதும் நடத்தை சிறப்பாக உள்ளது. ஒரு தந்தை மதுபானம் போன்றவற்றை அருந்தினால் அவருடைய குழந்தைகள் அந்த சகவாசத்தினால் நிறமூட்டப்பட்டிருப்பார்கள். இது ராவண ராஜ்யம். ஆதலால் அது தீய சகவாசம் என அழைக்கப்படுகிறது. அங்கு நிச்சயமாக ராமராஜ்யம் இருந்தது. ஆனால் அது எவ்வாறு இருந்தது, அது எவ்வாறு ஸ்தாபிக்கப்பட்டது என்னும் இந்த அற்புதமான இனிமையான விஷயங்களை பற்றி குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். இனிமையானது, மிகவும் இனிமையானது, இனிமையிலும் இனிமையானது என்று கூறப்பட்டுள்ளது. தந்தையின் நினைவில் நிலைத்திருப்பதனால் மாத்திரமே நீங்களும் தூய்மையாகி மற்றோரையும் தூய்மையாக்குவீர்கள். தந்தை புதிய உலகத்தினுள் வருவதில்லை. ஓர் உலகத்தில் மனிதர்கள், மிருகங்கள், பண்ணைகள், வயல்கள் போன்றவை இருக்கின்றன. மனிதர்களுக்கு அனைத்தும் தேவைப்படுகின்றன. சமய நூல்களில் பிரளயம் இருந்ததாக கூறப்படுவதும் பிழையானது. ஒரு பொழுதும் முழு பிரளயம் நிகழ்வதில்லை. உலக சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் அதன் ஆரம்பம் முதல் இறுதி வரையும் உங்களின் விழிப்புணர்வில் வைத்திருக்க வேண்டும். மக்கள் பலவிதமான படங்களை நினைவு செய்கிறார்கள். அவர்கள் அனைத்து மேளாக்களையும் ஒன்று கூடல்கள் போன்றவற்றையும் நினைவு செய்கிறார்கள்.
அவை அனைத்தும் எல்லைக்கு உட்பட்டவை. உங்கள் நினைவு எல்லையற்றது, உங்கள் சந்தோஷம் எல்லையற்றது, உங்கள் செல்வமும் எல்லையற்றதே. அவரே எல்லையற்ற தந்தை இல்லையா? ஓர் எல்லைக்கு உட்பட்ட தந்தையிடமிருந்து நீங்கள் பெறும் அனைத்தும் எல்லைக்கு உட்பட்டவையாகும். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். செல்வத்தின் மூலம் சந்தோஷம் பெறப்படுகிறது. அங்கே எல்லையற்ற செல்வம் இருக்கிறது. அங்குள்ள அனைத்தும் சதோப்பிரதானமாக இருக்கின்றன. நீங்கள் சதோப்பிரதானமாக இருந்தீர்கள் என்பதும் நீங்கள் மீண்டும் அவ்வாறு ஆக வேண்டும் என்பதும் உங்கள் புத்திகளில் உள்ளன. இந்நேரத்தில் அதனை நீங்கள் அறிவீர்கள். நீங்களும் வரிசை கிரமமாக இனிமையானவர்கள், மிகவும் இனிமையானவர்கள், இனிமையிலும் இனிமையானவர்கள் ஆவீர்கள். பாபாவை விடவும் மிகவும் இனிமையானவர்கள் ஆகுபவர்களே ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள். பலருக்கும் நன்மை அளிப்பவர்களே இனிமையிலும் இனிமையானவர்கள் ஆவார்கள். தந்தையும் இனிமையிலும் இனிமையானவர் ஆவார். இதனாலேயே அனைவரும் அவரை நினைவு செய்கிறார்கள். தேனும் சீனியும் மாத்திரம் இனிமையானவை என்பதல்ல, அது மனிதர்களின் நடத்தையை குறிப்பிடுகிறது. இவர் ஓர் இனிமையான குழந்தை என சில சமயங்களில் கூறப்படுகிறது. சத்யுகத்தில் எதுவும் அசுரத்தனமாக இருக்காது. அத்தகையதோர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு நீங்கள் நிச்சயமாக இங்கு முயற்சி செய்திருக்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது புதிய உலகை அறிவீர்கள். உங்களுக்காக சந்தோஷதாமத்து புதிய உலகம் நாளையே இங்கு இருக்கும் என்பதை போன்றுள்ளது. அங்கு எப்பொழுது அமைதி இருந்தது என்பதை மக்கள் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் உலகில் அமைதிக்காக வேண்டுகிறார்கள். உலகில் அமைதி இருந்தது என்பதையும் நீங்கள் இப்பொழுது அதனை மீண்டும் ஒருமுறை ஸ்தாபிக்கின்றீர்கள் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் எவ்வாறு இதனை அனைவருக்கும் விளங்கப்படுத்த முடியும்? மக்கள் பெருமளவிற்கு விரும்புகின்ற விஷயங்களை பற்றி அத்தகைய கருத்துக்களை நீங்கள் பிரித்தெடுக்க வேண்டும். அங்கு பெருமளவிற்கு அமைதியின்மை இருக்கும் காரணத்தினால் அவர்கள் தொடர்ந்தும் உலகில் அமைதியை வேண்டி கதறுகிறார்கள். அவர்களுக்கு லக்ஷ்மி நாராயணனின் படங்களை காண்பியுங்கள். அது அவர்களின் ராஜ்யமாக இருந்த பொழுது உலகில் அமைதி இருந்தது. அது தேவர்களின் உலகமாகிய சொர்க்கம் என்று அழைக்கப்பட்டது. அந்த உலகில் அமைதி இருந்தது. மிக சரியாக 5000 வருடங்களுக்கு முன்னர் என்ன நடைபெற்றது என்பதை வேறு எவரும் அறிய மாட்டார்கள். இதுவே பிரதான விஷயமாகும். உலகில் எவ்வாறு அமைதி நிலவ முடியும் என எங்குமுள்ள ஆத்மாக்கள் கேட்கிறார்கள். ஆத்மாக்கள் அனைவரும் உலகில் அமைதிக்காக அழைக்கின்றார்கள். ஆனால் நீங்களோ இவ்வுலகில் அமைதியை ஸ்தாபிக்க முயற்சி செய்கிறீர்கள். பாரதம் மாத்திரம் இருந்த பொழுது உலகில் அமைதி இருந்தது என உலகில் அமைதியை விரும்புபவர்களுக்கு கூறுங்கள். பாரதம் சொர்க்கமாக இருந்தபோது அமைதி இருந்தது. ஆனால் அது இப்பொழுது நரகமாகும். கலியுகத்தில் அமைதியின்மை உள்ளது. ஏனெனில் அங்கு இப்பொழுது எண்ணற்ற சமயங்கள் உள்ளன. இது மாயையின் ராஜ்யம். பக்தியின் ஆடம்பரமும் உள்ளது. நாளுக்கு நாள் அது தொடர்ந்தும் வளர்கிறது. அங்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு உண்மை இருக்க வேண்டும் என எண்ணி மக்கள் மேளாக்களுக்கும் ஒன்று கூடல்களுக்கும் செல்கிறார்கள். அவற்றின் மூலம் எவராலும் தூய்மையாக முடியாது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் தூய்மை ஆகுவதற்குரிய வழியை மனிதர்களால் உங்களுக்கு காண்பிக்க முடியாது. ஒரே ஒரு தந்தையே தூய்மையாக்குபவர் ஆவார். ஒரே ஒரு உலகமே உள்ளது. அது புதிய உலகம் எனவும் இது பழைய உலகம் எனவும் அழைக்கப்படுகிறது. புதிய உலகில் புதிய பாரதமும் புதிய டெல்லியும் இருக்கிறது. அது மீண்டும் புதியதாக வேண்டும். அங்கு புதிய ராஜ்யம் இருக்கும். இங்கு பழைய உலகில் பழைய ராஜ்யம் இருக்கிறது. பழைய உலகம் என்றால் என்ன என்பதையும் புதிய உலகம் என்றால் என்ன என்பதையும் நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். அதிக அளவிற்கு பக்தியின் விரிவாக்கம் உள்ளது. அது அறியாமை என அழைக்கப்படுகிறது. ஒரே ஒரு தந்தையே ஞானக்கடல் ஆவார். தந்தை உங்களை ராமா ராமா என கூறுமாறோ அல்லது இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்றோ கூறுவதில்லை. இல்லை. எவ்வாறு உலகின் வரலாறும் புவியலும் மீண்டும் மீண்டும் நடைபெறுகிறது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது.
நீங்கள் இப்பொழுது ஆன்மீக ஞானம் என்று அழைக்கப்படுகின்ற இக்கல்வியை கற்கின்றீர்கள். இதன் அர்த்தத்தை எவரும் அறிய மாட்டார்கள். ஒரே ஒரு தந்தையே ஞானக்கடல் என அழைக்கப்படுகின்றார். அவரே ஆன்மீக ஞானம் நிறைந்த தந்தை ஆவார். தந்தை ஆத்மாக்களுடன் பேசுகின்றார். தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது ஆன்மீக ஞானமாகும். ருஹானி கியான் என்பது ஆன்மீக ஞானமாகும். பரமாத்மாவாகிய பரம தந்தை ஒரு புள்ளி என்பதையும் அவர் உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் கற்கின்றோம், இதனை மறக்க வேண்டாம். பின்னர் ஆத்மாக்களாகிய நாங்கள் பெறுகின்ற இந்த ஞானத்தை மற்ற ஆத்மாக்களுக்கு கொடுக்கின்றோம். நீங்கள் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவில் நிலைத்திருக்கும் பொழுது மாத்திரமே அங்கு நினைவு இருக்க முடியும். பலர் நினைவு செய்வதில் பலவீனமாக இருக்கிறார்கள். அவர்கள் மிக விரைவில் ஷரீர உணர்வு உடையவர்கள் ஆகின்றார்கள். ஆத்ம உணர்வு உடையவர்களாக இருப்பதை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். இந்த ஆத்மாவாகிய நான் இவருடன் ஒரு பேரத்தை செய்கின்றேன். ஆத்மாவாகிய நான் வியாபாரத்தை செய்கின்றேன். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுவதிலும் தந்தையை நினைவு செய்வதிலும் மாத்திரமே நன்மை உள்ளது. நான் ஒரு யாத்திரையில் இருக்கின்றேன் என்னும் ஞானம் அந்த ஆத்மாவிற்கு உள்ளது. நீங்கள் செயல்களை செய்யவே வேண்டும். நீங்கள் உங்கள் குழந்தைகளையும் உங்கள் வியாபாரம் போன்றவற்றையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். வியாபாரத்தை செய்யும் பொழுது நான் ஓர் ஆத்மா என்பதை பெரும் சிரமத்துடனேயே எவராவது நினைவு செய்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், ஒரு பொழுதும் தவறான செயல்கள் எதனையும் செய்ய வேண்டாம். விகாரத்தில் ஈடுபடுவதே மிக பெரும் பாவமாகும். இதுவே அனைவரையும் அதிக அளவிற்கு தொல்லைப்படுத்துகிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தூய்மையாகுவதற்குரிய ஒரு சத்தியத்தை செய்கின்றீர்கள். இந்த சத்தியத்தின் ஞாபகார்த்தமே ரக்ஷாபந்தன் ஆகும். ஆரம்ப நாட்களில் ராக்கிகள் ஒரு சில பைசாக்கள் பெறுமதி வாய்ந்தவையாக இருந்தன. ஒரு பிராமண குருக்கள் சென்று ராக்கிகளை கட்டுவது வழக்கமாகும். இந்நாட்களில் அவர்கள் அத்தகைய நாகரிகமான ராக்கிகளை செய்கிறார்கள். உண்மையில் இந்நேரத்திற்கே ராக்கி பொருத்தமாக உள்ளது. நீங்கள் தந்தைக்கு சத்தியம் செய்கின்றீர்கள், நான் மீண்டும் ஒரு பொழுதும் விகாரத்தில் ஈடுபட மாட்டேன். உலக அதிபதியாகும் என்னுடைய ஆஸ்தியை நான் உங்களிடமிருந்து பெறுவேன். தந்தை கூறுகின்றார், நீங்கள் 63 பிறவிகளாக நச்சுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது நான் உங்களை பார்க்கடலுக்கு அழைத்து செல்கின்றேன். உண்மையில் இதை போன்ற கடல் இருப்பதில்லை. ஒப்பிட்டு பார்ப்பதற்காகவே அவ்வாறு கூறப்படுகிறது. நான் உங்களை சிவாலயத்திற்கு, சிவனின் ஆலயத்திற்கு அழைத்து செல்கின்றேன். அங்கே பெருமளவு சந்தோஷம் உள்ளது. இப்பொழுது இது இறுதி பிறவியாகும். ஓ ஆத்மாக்களே, தூய்மையாகுங்கள். நீங்கள் தந்தை கூறுவதை கேட்க மாட்டீர்களா? உங்கள் தந்தையான கடவுளே உங்களுக்கு கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, விகாரத்தில் ஈடுபடாதீர்கள். உங்கள் தலைமீது பல பிறவிகளின் பாவ சுமை உள்ளது. என்னை நினைவு செய்தால் மாத்திரமே அவை எரிக்கப்பட முடியும். உங்களுக்கு முன்னைய கல்பத்திலும் இந்த கற்பித்தல்கள் கொடுக்கப்பட்டன. நீங்கள் தொடர்ந்தும் அவரை மாத்திரமே நினைவு செய்வீர்கள் என்னும் உத்தரவாதத்தை தந்தைக்கு கொடுக்கும் பொழுது மாத்திரம் தந்தை உங்களுக்கு இந்த உத்தரவாதத்தை கொடுக்கின்றார். மேலும் ஷரீரங்களின் உணர்வு எஞ்சி இருக்காதவாறு அவரை தொடர்ந்தும் அதிக அளவிற்கு நினைவு செய்யுங்கள். பிரம்ம தத்துவத்தின் ஞானமுள்ள சந்நியாசிகளில் சிலர் மிகவும் உறுதியானவர்களும் திட சங்கற்பத்தை உடையவர்களும் ஆவார்கள். அவர்களும் எங்காவது அமர்ந்திருக்கும் பொழுது தங்கள் ஷரீரத்தை விட்டு நீங்குகிறார்கள். இங்கு தூய்மையாகிவிட்டதும் நீங்கள் வீடு திரும்ப வேண்டும் என தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அம்மக்கள் தங்கள் தேர்ந்தெடுக்கும் நேரத்தில் தங்கள் ஷரீரங்களை விட்டு நீங்குகிறார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் தங்கள் ஷரீரங்களை விட்டு நீங்கும் பொழுது முக்திக்கோ அல்லது ஜீவன் முக்திக்கோ செல்வார்கள் என்பதல்ல. இல்லை, அவர்கள் மீண்டும் இங்கேயே திரும்பி வரவேண்டி உள்ளது. ஆனால் அவர்கள் நிர்வாணாவிற்கு சென்று விட்டதாக அவர்களுடைய சிஷ்யர்கள் நம்புகிறார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், ஒருவர் கூட வீடு திரும்பி செல்ல முடியாது. அது நியதி அல்ல. விருட்சம் நிச்சயமாக வளரவே வேண்டும். நீங்கள் இப்பொழுது சங்கமயுகத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். மற்ற மனிதர்கள் அனைவரும் கலியுகத்தில் இருக்கிறார்கள்.
நீங்கள் தேவ சமுதாயத்தில் ஒருவர் ஆகின்றீர்கள். உங்கள் தர்மத்திற்கு உரியவர்கள் தொடர்ந்தும் வருவார்கள். அங்கு தேவர்களின் வம்சாவளி விருட்சம் உள்ளது. இங்கு அவர்கள் மற்ற சமயங்களுக்கு மாறுகிறார்கள் அல்லது மதம் மாற்றப்படுகிறார்கள். அவர்கள் மீண்டும் ஒரு முறை வெளிப்படுவார்கள். அங்கு வேறு யார் அவர்களின் இடத்தை நிரப்புவார்கள்? தங்கள் சொந்த இடத்தை நிரப்புவதற்கு அவர்கள் நிச்சயமாக இங்கே திரும்பவும் வருவார்கள். இவை மிகவும் சூட்சுமமான விஷயங்களாகும். மற்ற சமயங்களுக்கு மாற்றப்பட்டுள்ள மிகவும் சிறந்தவர்கள் பலரும் வருவார்கள். ஆகவே அவர்கள் தங்களின் சொந்த இடத்திற்கு திரும்பவும் வருவார்கள். இஸ்லாமியர்களும் கூட உங்களிடம் வருவார்கள். பெருமளவு எச்சரிக்கை இருக்க வேண்டும். மற்ற சமயத்தவர்கள் எத்தனை பேர் இங்கு வருகிறார்கள் என அவர்கள், அதாவது காவல்துறையினர், புலன் விசாரணை செய்வதற்காக விரைந்து வருவார்கள். அவசர கால சட்டம் இருக்கும் பொழுது அவர்கள் பலரை கைது செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டால் அவர்கள் அவர்களை விடுவிக்கிறார்கள். ஒரு கல்பத்தின் முன்னர் என்ன நடைபெற்றது என்பதை நீங்கள் இப்பொழுது பார்க்கின்றீர்கள். முன்னைய கல்பத்திலும் அது அவ்வாறே நடைபெற்றது. நீங்கள் இப்பொழுது மேன்மையானவர்களாக சாதாரண மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுகின்றீர்கள். இதுவே அதிமேன்மையான பிராமண குலமாகும். இந்த நேரத்தில் தந்தையும் குழந்தைகளும் ஆன்மீக சேவையில் இருக்கிறார்கள். ஒரு ஏழையை செல்வந்தர் ஆக்குவது ஆன்மீக சேவையாகும். தந்தை பலருக்கும் நன்மை அளிக்கின்றார். ஆகவே குழந்தைகளாகிய நீங்களும் உதவி செய்ய வேண்டும். மற்ற பலருக்கும் வழியை காண்பிப்பவர்கள் மிகவும் உயர செல்வார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் தந்தையிடமே பொறுப்பு உள்ளதால் நீங்கள் கவலைப்படக்கூடாது. நீங்கள் மிகவும் தீவிரமாக முயற்சி செய்வதற்கு தூண்டப்படுகிறீர்கள். பின்னர் நீங்கள் என்ன பலனை பெற்றாலும் அதையே நீங்கள் முன்னைய கல்பத்திலும் பெற்றதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகின்றார், குழந்தைகளே, கவலைப்பட வேண்டாம். சேவை செய்வதற்கான முயற்சியை செய்யுங்கள். குழந்தைகள் அவ்வாறு ஆகாது விட்டால் தந்தையால் என்ன செய்ய முடியும்? அவர்கள் இந்த குலத்திற்கு உரியவர்கள் இல்லை எனில் அப்பொழுது நீங்கள் எவ்வளவு கடுமையாக முயற்சி செய்தாலும் சிலர் உங்களுக்கு அதிகளவு சிரமத்தையும் சிலர் குறைவான சிரமத்தையும் கொடுக்கிறார்கள். அவர்கள் அதிகளவு துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது அவர்கள் அனைவரும் வருவார்கள் என பாபா கூறியுள்ளார். உங்களுடையது எதுவும் வீணாக முடியாது. சரியான வழியை காண்பதே உங்கள் கடமையாகும். சிவ் பாபா கூறுகின்றார், என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நிச்சயமாக கடவுள் இருக்கின்றார் எனவும் மகாபாரத யுத்தம் காலத்திலும் அவர் இருந்தார் எனவும் பலர் கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் அந்நேரத்தில் எந்த கடவுள் இருந்தார் என்பதில் அவர்கள் குழப்பமடைந்துள்ளார்கள். அது ஸ்ரீ கிருஷ்ணராக இருந்திருக்க முடியாது. சத்யுகத்தில் மாத்திரமே ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த முக சாயல்களுடன் இருக்க முடியும். ஒவ்வொரு பிறவியிலும் முக சாயல்கள் மாறுகின்றன. இப்பொழுது உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. கடவுள் எவ்வாறு பழைய விஷயங்களை புதியதாக்குகின்றார் என்பதை எவரும் அறிய மாட்டார்கள். இறுதியில் உங்கள் பெயர் போற்றப்படும். இப்பொழுது ஸ்தாபனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. பின்னர் விநாசம் நடைபெற்று அதன் பின்னர் நீங்கள் ஆட்சி செய்வீர்கள். ஒரு புறத்தில் புதிய உலகையும் மறுபுறத்தில் பழைய உலகையும் காண்பிக்கும் படம் மிகவும் சிறந்ததாகும். பிரம்மாவின் மூலமாக ஸ்தாபனையும் சங்கரரின் மூலமாக விநாசமும் என கூறப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. திரிமூர்த்தியே பிரதான படமாகும். சிவ் பாபாவே அதிமேன்மையானவர். சிவ் பாபாவே உங்களுக்கு பிரம்மாவின் மூலமாக நினைவு யாத்திரையை கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாபாவை நினைவு செய்யுங்கள். யோகம் என்னும் வார்த்தை சிரமமாக உணரப்படுகிறது. நினைவு செய்தல் என்னும் வார்த்தை மிகவும் இலகுவானது. பாபா என்னும் வார்த்தை மிகவும் அழகானது. உலக ராஜ்யத்தை கொடுக்கின்ற தந்தையை ஆத்மாக்களாகிய உங்களால் நினைவு செய்ய இயலாதுள்ளது என்பதை குறித்து நீங்களே வெட்கப்பட வேண்டும். நீங்களே வெட்கப்பட வேண்டும். தந்தையும் கூறுகின்றார், நீங்கள் விவேகமற்றவர்கள். உங்களால் தந்தையை நினைவு செய்ய இயலாதிருப்பின் நீங்கள் எவ்வாறு உலக ராஜ்யத்தை பெறுவீர்கள்? எவ்வாறு உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும்? நீங்கள் ஆத்மாக்கள். நான் பரமாத்மாவாகிய உங்களின் அனாதியான பரம தந்தை.
நீங்கள் தூய்மையாகி சந்தோஷதாமத்திற்கு செல்ல விரும்பினால் அப்பொழுது ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். உங்கள் தந்தையான என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் என்னை நினைவு செய்யாது விட்டால் எவ்வாறு உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும்? அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. எதை பற்றியும் கவலைப்படாது அனைத்து வகையிலும் முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் தந்தை தானே எங்களுக்கான பொறுப்பை எடுத்துள்ளார். எங்களுடையது எதுவும் வீணாக முடியாது. 2. தந்தையை போன்று மிக மிக இனிமையானவராகுங்கள். பலருக்கும் நன்மை அளியுங்கள். இந்த இறுதி பிறவியில் நிச்சயமாக தூய்மையாகுங்கள். வியாபாரம் போன்றவற்றை செய்யும் பொழுது நான் ஓர் ஆத்மா என்பதை பயிற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் காட்சிகளை அருளும் ரூபமாகி உங்களின் குடும்பம் என்ற விரிவாக்கத்திற்குள் இருக்கும் பொழுது உங்களின் தேவதை ரூபத்தை காட்டுவீர்களாக. உங்களின் இல்லறத்தின் விரிவாக்கத்திற்குள் இருக்கும் பொழுது அந்த விரிவாக்கத்தை அமிழ்த்தி அப்பால் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். ஒரு கணம் உங்களின் பௌதீக பணிகளை செய்யுங்கள், அடுத்த கணம் சரீரமற்றவராகுங்கள். இந்த பயிற்சியானது உங்களின் தேவதை ரூபத்தை காட்டும். நீங்கள் உங்களின் அதி உயர்ந்த ஸ்திதியில் இருப்பதன் மூலம் அற்பமான சூழ்நிலைகளும் புறத்தே இருப்பது போல் அனுபவம் செய்யப்படும். மேலே இருப்பதன் மூலம் நீங்கள் தாழ்ந்து இருத்தலில் இருந்து விடுபடுவீர்கள். சிரமப்படுவதிலிருந்தும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். காலமும் சேமிக்கப்படும். சேவையும் வேகமாக நடைபெறும். உங்களின் புத்தியும் மிக பரந்ததாகவும் எல்லையற்றதாகவும் ஆகிவிடும். அப்பொழுது உங்களால் ஒரே நேரத்தில் பல பணிகளை செய்யக்கூடியதாக இருக்கும். ஸ்லோகம். சதா சந்தோஷமாக இருப்பதற்கு ஆத்ம தீபத்தில் இந்த ஞானம் என்ற எண்ணெயை தொடர்ந்தும் ஊற்றுங்கள். அவ்யக்த இஷாரா. ஓர் இலகு யோகியாக இருப்பதற்கு இறை அன்பை அனுபவம் செய்வீர்களாக. தந்தைக்கு குழந்தைகளான உங்களிடம் அதிக அளவு அன்பு உள்ளது. இதனாலேயே அவர் கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நீங்கள் என்னுடையவர்களே. அதேபோல் அன்பு கடலில் அமிழ்ந்திருந்து உங்களின் இதயபூர்வமாக, பாபா, நீங்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நீங்களே என்னுடைய சகலமுமாக இருக்கின்றீர்கள் என கூறுங்கள். ஒரு பொழுதும் பொய்யான ராஜ்யத்தின் எதனுடைய ஆதிக்கத்திற்கும் உள்ளாகாதீர்கள். தந்தை குழந்தைகளான உங்களுக்கு உங்களின் மேன்மையான பாக்கிய ரேகையை வரைவதற்கான பேனாவை கொடுத்துள்ளார். உங்களால் நீங்கள் விரும்பிய அளவு பாக்கியத்தை உருவாக்க முடியும். விசேஷ அறிவிப்பு. பாபாவின் ஸ்ரீமத்திற்கு ஏற்ப முரளிகள் பாபாவின் குழந்தைகளுக்கு மட்டுமே ஆகும். ராஜயோக பாடநெறியை எடுத்துக்கொள்ளாதவர்களுக்கு அல்ல. ஆகவே கருவி ஆசிரியர்கள், சகோதர சகோதரிகள் அனைவரிடமும் பாபாவின் சாக்கார முரளிகளின் ஆடியோ மற்றும் வீடியோ பதிவுகளை யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அல்லது எந்த ஒரு வாட்ஸ்அப் குழுவிலும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் சாந்தி.